அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் ஒரு முக்கியமான புத்தகத்தை பற்றி நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த புத்தகம் யாருக்கெல்லாம் பயனுடையதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, யாரெல்லாம் ஒரு அரசு பணிக்காக ஒரு தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு எளிமையான முறையில், ஒரு புதிய கற்பித்தல் முறையில், கற்றல் முறையில் உங்களால் நிறைய விஷயங்களை ஈஸியாக எளிமையாக ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக இந்த புத்தகம் பயனுடையதாக இருக்கும். அது இல்லாமல் யாரெல்லாம் மாணவர்கள் எங்களால் ஒரு கான்செப்டை ஞாபகம் வச்சுக்க முடியல, மனப்பாடம் செய்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது, அதுக்கு வேறு ஏதாவது ஒரு முறை இருந்தால் எளிமையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கும், ஆசிரியர்கள் ஒரு கடினமான ஒரு பாடப்பகுதியை எங்களால் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க கஷ்டமாக இருக்குது, ஸோ அந்த பகுதியை மாணவர்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், இவர்கள் எல்லோருக்கும் பயனுள்ள வகையில் இருக்கக்கூடிய ஒரு புத்தகத்தை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இந்த வீடியோவோட தொடக்கத்தில் நாம் சொன்ன மாதிரி ஆசிரியர்கள், தேர்வுக்கு தயாராகக்கூடியவங்க, ஒரு அரசு பணிக்காக தயாராகிட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள், பள்ளி கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள், இவங்க எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி அந்த புத்தகம் மைண்ட் மேப்ஸ் அப்படிங்கிற இந்த புத்தகம். இதை எழுத்தாளர் சொக்கன் அவர்கள் எழுதி வெளியிட்டிருக்கிறாரு. இந்த புத்தகத்துடைய விலை 60 ரூபா தான். இந்த புத்தகம் மொத்தமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு 45 பக்கங்கள் தான் இருக்கக்கூடிய ஒரு சின்ன புத்தகம் இது. இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான தகவல்களை உங்களோட நான் இங்கே பகிர்ந்துக்கிறேன். எல்லாருமே இதுக்கு முன்னாடி மைண்ட் மேப்ஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருப்போம். அதாவது மன வரைபடம் அப்படின்னு இதை நம்ம சொல்லியிருப்போம். இந்த மைண்ட் மேப் அப்படின்னா என்ன, இதை எங்கே பயன்படுத்தலாம், ரொம்ப கடினமாக இருக்குமா அப்படின்னா அதுதான். மைண்ட் மேப் அப்படிங்கிறது நாம் ஒரு ஆசிரியர் நடத்தும் போதோ இல்லை ஒரு பாடம் படிக்கும் பொழுதோ, நாம் குறிப்பு எடுக்கும் பொழுதோ வெறுமனே எழுத்துக்களால் எழுதி நோட் பண்ணிவிட்டு ஒரே கலர் பென்சிலை இல்லை ஒரு பேனாவை பயன்படுத்தி நோட்டில் நிறைய தகவல்களாக எழுதி குவிச்சு வச்சுருப்போம். அதே தகவல்களை அதே வேகத்தில் நம்மளால் மைண்ட் மேப்பில் சின்ன சின்ன படங்களாக நம்மளால் உருவாக்க முடியும். இந்த படங்களுக்கு ஒரு மன வரைபடம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, வட்டம், சதுரம், செவ்வகம், இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச எந்த உருவங்களை வேணாலும் இந்த மைண்ட் மேப் மூலமாக நாம் உருவாக்கி, அறிவியல் ரீதியில் இந்த மைண்ட் மேப் ஒரு மனிதனுடைய 2 பக்க மூளைகளையும் செயல்பட வைக்குது. அதனால் மாணவர்களுடைய புரிந்து கொள்ளும் திறனும் அதிகமாக இருக்கும். அவர்களுடைய கற்றல் திறன் முன்ன இருந்ததை விட இன்னும் அதிகமாகும். ஒரு பாடத்தை எளிமையாக வண்ணங்கள் நிறைய கலர்லாம் பயன்படுத்துறதுனால எளிமையாக நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும். முக்கியமான விஷயங்களை முக்கியமான கலர்கள் கொடுத்து நம்மளால் எளிமையாக பாடத்தை புரிஞ்சுக்க முடியும். அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த மைண்ட் மேப் வரைபடம் மூலமாக நமக்கு கிடைக்குது. இந்த புத்தகத்தில் மைண்ட் மேப் அப்படிங்கிறத பற்றி நேரடியாக மைண்ட் மேப்னா என்ன, அதை எப்படி வரையணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லித்தராமல், மைண்ட் மேப்பை பற்றி ஒரு 2 சிறுவர்களுடைய கதை வழியாக நமக்கு சொல்லியிருக்கிறாரு எழுத்தாளர் சொக்கன் அவர்கள். அதாவது மைண்ட் மேப்பை இதில் சொல்ல வர ஒரு விஷயம், மைண்ட் மேப் வரைகிறதுக்கு ஏதாவது விதிமுறைகள் இருக்கா, ப்ரொசீஜர்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் அதுக்கு ப்ரொசீஜர்லாம் இல்லை, கைட்லைன்ஸ் தான் இருக்குது. அதாவது மைண்ட் மேப்பு ஒருத்தரும் தங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி அவங்க மைண்ட் மேப்பை வரைஞ்சிக்கலாம். முதல் முறையாக மைண்ட் மேப்பை வரைய ஆரம்பிக்கிற அந்த ஆர்வம் தான் ரொம்ப முக்கியம். நாம் வரைய ஆரம்பித்த பின்னாடி அதுக்கு நிறைய கோடுகள் கொடுத்து எப்படியெல்லாம் ஒரு பெரிய கான்செப்டை எளிமையான வகையில் நாம் மைண்ட் மேப்பை பயன்படுத்தி வரைய முடியும் அப்படிங்கிறது இதில் சொல்லப்பட்டிருக்கு. முக்கியமான விஷயங்களை கலர் பென்சிலால் இல்லை கலர் இங்கை பயன்படுத்தி நாம் எழுதலாம். அதனுடைய பயனும் இதில் முக்கியமாக சொல்லப்பட்டிருக்குது. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நாம் ஒரு கேள்வியை பற்றின ஒரு மைண்ட் மேப்பை நம்ம தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த மைண்ட் மேப்பில் முக்கியமான ஒரு பகுதி இருக்குது. அதை மட்டும் நம்ம வேறுபடுத்தி கலரில் வண்ணத்தில் நாம் காமிக்கும் பொழுது அது ஈஸியாக நமக்கு மனப்பாடமாகும். ஒரு விஷயத்தை பேப்பரில் வரியாக எழுதி புரிய வைக்கிறத விடவும் இந்த சின்ன ஒரு மைண்ட் மேப் மூலமாக நாம் எளிமையாக எல்லாருக்கும் புரிய வைக்கவும் முடியும், நாமளும் கற்றுக்க முடியும். அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த மன வரைபடம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நமக்கு சொல்லித்தருது. இந்த சின்ன ஒரு 45 பக்கம் இருக்கக்கூடிய ஒரு சின்ன புத்தகம் மன வரைபடம் அப்படிங்கிறத பற்றின ஒரு முழுமையான தெளிவான விளக்கம் நமக்கு தருது. ஏன்னா ஒரு 2 சிறுவர்கள் புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவர்களுடைய கதையின் வழியே இது சொல்லப்பட்டிருக்கிறதுனால நிச்சயமாக நாம் எல்லாருமே எளிமையாக இந்த மன வரைபடத்தை தெரிஞ்சுக்கலாம். அதோடு மட்டுமில்லாது ரொம்ப கஷ்டமான ஒரு பெரிய மன வரைபடம்லாம் இருக்குது, அதை நாம் எப்படி வரைகிறது அப்படிங்கிறதுக்காக கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர்ஸ் நம்ம ஆன்லைன் மூலமாகவும் மன வரைபடம் மைண்ட் மேப்ஸ் எல்லாத்தையுமே நம்மளால் வரைய முடியும் அப்படிங்கிற கருத்தும்
மொபைல் ஆப் வழியாக நிறைய அப்ளிகேஷன்ஸ் நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன். ப்ளே ஸ்டோரில் நமக்கு அப்ளிகேஷன்ஸ் தயாராக இருக்குது. ஸோ அதன் வழியாகவும் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இந்த மைண்ட் மேப்ஸை நம்ம எளிமையாக வரைஞ்சிக்க முடியும். அதில் நிறைய கலர்ஸு நம்ம ப்ளே ஸ்டோரில் பார்த்தோம்னா அந்த ஆப்பில் நிறைய டைப்ஸ் ஆஃப் மைண்ட் மேப்ஸ் நமக்கு அவைலபிளாக இருக்குது. ரெடிமேடாக இருக்குது டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே. நாம் எடுத்து அதனை நம்மளோட கான்செப்டுக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம். ஸோ ஒரு எளிமையான ஒரு கற்றல் முறையை இந்த மைண்ட் மேப்ஸ் மூலமாக நாம் வந்து பயன்படுத்துறதுக்கு இந்த புத்தகம் நிச்சயமாக நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும். வெறும் 60 ரூபா தான். நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் ஒரு முறை வாசித்து பார்த்தீங்கன்னா அதன் பிறகு நிறைய மைண்ட் மேப்ஸை நீங்கள் எல்லோரும் உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்துவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நானும் அப்படி பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி.